வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி. அதுதான் யூனியன் பட்ஜெட் 2026-27க்கானது. இது சும்மா நம்பர்ஸ் மட்டும் கிடையாதுங்க. நம்ம நாட்டோட கனவுகள், நம்மளோட முன்னுரிமைகள் என்னங்கறத காட்டுற ஒரு கண்ணாடி இது. இந்த ஒரு வரி, இதுதான் இந்த பட்ஜெட்டோட மொத்த சாராம்சமே. அதாவது வளர்ச்சியடைந்த பாரதம்ங்கிற லட்சியத்தை அடையணும். ஆனா அந்த வளர்ச்சி எல்லா மக்களையும் உள்ளடக்கியதா இருக்கணும். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இதுதான் இதோட அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா, வேகமான வளர்ச்சியும் வேணும், அந்த வளர்ச்சியோட பலன் கடைசி மனுஷன் வரைக்கும் போய் சேரணும். அடுத்து பார்க்க போற நம்பர் கொஞ்சம் தலைய சொத்த வைக்கும். 53.47 லட்சம் கோடி ரூபாய். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இவ்ளோ பெரிய தொகையை தான் நம்ம அரசாங்கம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ண போகுது. நம்ம நாட்டோட பொருளாதாரம் எவ்ளோ பிரம்மாண்டமானதுன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். 4.3%. இது என்னன்னா நிதி பற்றாக்குறைக்கான இலக்கு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம அரசாங்கத்தோட வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையில இருக்கிற கேப் தான் இது. இந்த நம்பர் எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு நம்ம நாட்டோட ஃபைனான்ஷியல் ஹெல்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி, இவ்ளோ செலவு பண்ணணும்னா வருமானம் வரணுமே. அதுக்கு தான் இந்த நம்பர் 10%. இதுதான் இந்த வருஷம் நம்ம பொருளாதாரம் வளரும்னு எதிர்பார்க்கப்படுற அளவு. இந்த வளர்ச்சி தான் பட்ஜெட்ல சொன்ன எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துறதுக்கான எரிபொருள் மாதிரி. ஓகே, இந்த பட்ஜெட்ல என்னென்ன இருக்குன்னு ஒரு குவிக் லுக் பாத்திரலாம். பட்ஜெட்டோட ப்ளூ பிரிண்ட் என்ன, நம்மளோட டாக்ஸ்ல என்ன மாற்றம், வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்கள், சமூக நலனுக்கு என்ன பண்றாங்க, கடைசியா நாட்டோட நிதி நிலைமை எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் தான் நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த பட்ஜெட்டோட அடித்தளம் என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த பெரிய பெரிய எண்களுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா என்ன? இந்த பட்ஜெட் 3 கடமைகள் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு ஃபாலோ பண்ணுது. அது என்னன்னா, 1 பொருளாதார வளர்ச்சியை இன்னும் வேகப்படுத்தணும். 2 மக்களோட திறமையை வளர்த்து அவங்களையும் இந்த வளர்ச்சியில ஒரு பார்ட்னர் ஆக்கணும். 3 சப்கா சாத் சப்கா விகாஸ் கொள்கையை முன்னெடுத்துட்டு போகணும். அதாவது எல்லாருக்கும் வாய்ப்புகளும் வளங்களும் கிடைப்பதை உறுதி செய்யணும். சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், நம்ம எல்லாருக்கும் நேரடியா சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமாங்க, டாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல ஒரு நல்ல விஷயம், சம்பளம் வாங்குறவங்களுக்கு பர்சனல் இன்கம் டாக்ஸ்ல இந்த வருஷம் எந்த மாற்றமும் இல்ல. ஆனா சில முக்கியமான மாற்றங்கள் இருக்கு. ஏப்ரல் 1, 2026 இருந்து 1961 கொண்டு வந்த பழைய வருமான வரி சட்டத்துக்கு பதிலா புதுசா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 வரப்போகுது. அப்புறம் கம்பெனிகளுக்கான மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ், அதாவது MAT 15%லிருந்து 14% குறைச்சிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மீதான STT வரியை ஏத்திருக்காங்க. அதே சமயம் படிப்புக்காகவோ மருத்துவத்துக்காகவோ வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புனா அதுக்கு பிடிக்கிற TCS வரியை 5%லிருந்து 2% குறைச்சிருக்காங்க. சரி, டாக்ஸ் விஷயம் ஓகே. அடுத்து நாட்டோட வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்த அரசாங்கம் எங்கெல்லாம் முதலீடு செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம போன்ல இருக்கிற சிப்ல இருந்து உயிர்காக்கிற மருந்துகள் வரைக்கும் எல்லாத்தையும் இந்தியாலேயே தயாரிக்கணும். இதுதான் இலக்கு. அதுக்காக இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0க்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. பயோஃபார்மா சக்தி திட்டத்துக்குன்னு தனியா 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் பாகங்கள் தயாரிக்கிற திட்டத்துக்கான ஒதுக்கீட்ட 40,000 கோடியா ஏத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பழைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற திட்டமும் இருக்கு. இதெல்லாம் மேக் இன் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். உற்பத்தி மட்டும் பண்ணா போதுமா? அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நல்ல ரோடு, ரயில்வே எல்லாம் வேணுமே. அதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை தான் இது. 12.2 லட்சம் கோடி ரூபாய். இது முழுக்க முழுக்க நம்ம நாட்டோட உள்கட்டமைப்பை, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்துறதுக்காக. இத வச்சு என்னெல்லாம் பண்ண போறாங்க தெரியுமா? 7 புது ஹை ஸ்பீட் ரயில்வே லைன, தொழில் பகுதிகளை கனெக்ட் பண்ண 20 புதிய தேசிய நீர்வழிகள், நகரங்களை பொருளாதார மையங்களா மாத்துறது, இதுல பிரைவேட் கம்பெனிகளை உள்ள கொண்டு வரதுக்கு தனியா ஒரு ஃபண்டு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டோட மேப்பே மாறப்போற மாதிரி இருக்கு. பொருளாதாரம், வளர்ச்சி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாமானிய மக்களுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு? வாங்க சமூக நல திட்டங்களை பத்தி பார்க்கலாம். இந்த சார்ட்ட பாருங்க, சும்மா நம்பர்ஸ் இல்ல, இதுல ஒரு கதை இருக்கு. ஜல் ஜீவன் மிஷன், அதாவது குடிநீர் திட்டத்துக்கு ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 300% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி நகரப்புற வீட்டு வசதி திட்டத்துக்கு 179%, பாரத்நெட் திட்டத்துக்கு 264%. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு அரசாங்கம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிறது தான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா, ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு தான் அதிகபட்சமா கிட்டத்தட்ட 96,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க.
அதுக்கு அடுத்தபடியா ஜல் ஜீவன் மிஷனுக்கு 67,000 கோடிக்கு மேல. அப்புறம் PM கிசான் மூலமா விவசாயிகளுக்கு ஆதரவு, கிராமப்புற வீட்டு வசதி திட்டம், அப்புறம் கல்விக்கான சமக்ர சிக்ஷா திட்டம்னு வரிசையா வருது. ஓகே, இவ்ளோ திட்டங்கள், இவ்ளோ செலவுகள், இதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருது? அரசாங்கத்தோட கணக்கு வழக்கு எப்படி இருக்கு? அததான் இப்ப பார்க்க போறோம். நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை நிதி பற்றாக்குறை, அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட். இது ஒன்றும் இல்லைங்க, அரசாங்கத்தோட வருமானத்தை விட செலவு அதிகமா இருந்தா அந்த வித்தியாசம்தான் நிதி பற்றாக்குறை. இதை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசாங்கத்தோட பணம் அதிகமா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சார்ட் தெளிவா காட்டுது. மொத்த செலவுல 15% பாதுகாப்புத் துறைக்கு போகுது. அதுக்கடுத்து ரோடு போடுறதுக்கு 6%, ரயில்வேக்கு 5%, உள்துறை அமைச்சகத்துக்கு 5%ன்னு போகுது. மீதிதான் மத்த எல்லா அமைச்சகங்களுக்கும். சரி, வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணா கடன் வாங்குவோம் இல்லீங்களா? அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் கடன் இருக்கு. இப்போதைக்கு நம்ம நாட்டோட மொத்த GDPல 55.6% அளவுக்கு அரசாங்கத்தோட கடன் இருக்கு. இத குறைக்கிறது ஒரு பெரிய சவால். அதனால 2031க்குள்ள இந்த கடனை 50% குறைக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. மொத்தத்துல பார்த்தா இந்த பட்ஜெட் வளர்ச்சியடைந்த பாரதம்ங்கிற ஒரு பெரிய கனவை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுது. ஆனா ஒரு பக்கம் இப்படி வேகமா வளரணும், இன்னொரு பக்கம் நாட்டோட கடனையும் குறைக்கணும். இந்த 2 பெரிய இலக்குகளையும் ஒரே நேரத்துல அடைய முடியுமா? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி.